மின்னில் முழக்கங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மன தமிழ் பேசும் நல்ல வளங்களுக்கும் நெஞ்சாந்த வணக்கங்கள். நான் அவங்க திருச்சிக்கிட்டு இது நம்ம காமர்ஸ் சாம்பியன் தமிழ் வருஷன் யூடியூப் சேனல். ஸோ நம்ம என்னைக்கு என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த பாக்ஸ் இதில் வந்து எப்போதும் இங்கிட்டு புக்ஸும் இருக்கும், இங்கிட்டு இந்த இது புஜி இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டி இருக்குது. என்ன பொட்டி எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ இந்த பொட்டியை பற்றி தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. நான் உனக்கு கொரியர் வந்தால் உன்னோட வச்சுக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இது ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பிரித்து பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக புக்ஸு. நமக்கு யாரா படிக்கிற பிள்ளைய நம்ம அவ்வளோ புக்ஸ் அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, கம்பெனி செக்ரட்டரியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான புக்ஸு இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது. நான் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். என்னடா இம்புட்டு புக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 8 பேப்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பேப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பேப்பருக்கு புக்கு நம்ம ஃபீஸ் கட்டினோம்னா அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பரு. இது வந்து மாடியூல் 1 வந்து பார்த்திங்கன்னா 4th பேப்பர் தான். பார்த்திங்கன்னா புக்கோட சைஸ் பார்த்திங்களா, நம்ம 10th படித்த 12th படித்த கைடு சைஸுக்கு இது ஒரு புக்கு. இது ஒரு பேப்பர் தான். புக்கை வந்து நான் இங்கே வைக்கிறேன். 4th பேப்பர். அடுத்து என்ன இருக்குது, எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இது, ஏன்னா ஒரு இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது பேப்பர் நம்பர் 3 மாடியூல் 1 தான். இதுவும் செட்டிங் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் அண்ட் க்ளோஷர். ஸோ இதுதான். இது வந்து எல்லாமே தியரி பேப்பர் தான். மோஸ்ட் ஓவராக எல்லாம் பார்த்திங்கன்னா தியரியாக தான் இருக்குது. ஸோ பேப்பரை நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக நான் ஏதாச்சும் ஒரு இதாக ஓப்பன் பண்ணுறேன். எல்லா பேப்பரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தியரிஸ் தான் ஃபுல்லாக. ஓகே, இந்த புக்கும் பார்த்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய புக்காக தான் இருக்குது, சயின்ஸ் புக் அளவுக்கு இருக்குது 10th. ஓகே, அடுத்து எவ்வா கம்பெனி லா. கம்பெனி செக்ரட்டரியில் முக்கியமான லா பேப்பரே அதான். கம்பெனி செக்ரட்டரி இதில் வந்து கம்பெனி லா தான் முக்கியம். மாடியூல் 1 பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லா தான். இது ஒரு முக்கியமான லா. கம்பெனி செக்ரட்டரின்னு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக லா தான் இருக்கும். இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜென்ரல் லாஸ். ஸோ அதுதான் இந்த பேப்பர். இது ஒரு பேப்பர் 1. ஸோ உங்களுக்கு சாரி சில பையன். ஓகே, எப்பா ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுல 3 பேப்பர் இருக்குது. ஸோ இங்கிட்டும் பேப்பர் புக்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன புக்ஸு. மாடியூல் நம்பர் 2 அண்ட் பேப்பர் நம்பர் 5. இது மாடியூல் 2ல் பேப்பர் நம்பர் 5. இது என்ன பேப்பரு, கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இது அக்கௌண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் அக்கௌண்ட்ஸும் வரும் நமக்கு, ஏன்னா வந்து லைட்டாக பேசிக்கான அக்கௌண்ட்ஸ் நமக்கு வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் நம்பர் 6 மாடியூல் 2. மாடியூல் 2ல் 6வது பேப்பர் செக்யூரிட்டி லாஸ் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் பற்றி படிக்கிறது. இது ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ் தான், கேபிட்டல் ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிக்கிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு எல்லாமே தியரி பேப்பர்ஸ் தான். ஸோ அடுத்து என்ன புக்கு அப்படின்றத பார்ப்போம். வெளிவா ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல்னு அக்கௌண்ட்ஸ்னு நினைக்காதீங்க, இது வந்து அக்கௌண்ட்ஸ் மாதிரி கலந்த ஒரு தியரி அண்ட் அக்கௌண்ட்ஸும் இதில் நிறையா இருக்குது. புக்கு உள்ளே பார்க்கக்குள்ள அக்கௌண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம எல்லாமே தியரி தான் எழுத போகிறோம். நோ எம்சிக்யூ, அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதில் வந்து எம்சிக்யூ கிடையாது, இது ப்ரீஃபாக எழுதுறது. சிஎஸ்இடி தான் நம்ம வந்து எம்சிக்யூஸ் தான் இருக்குது. இதில் எம்சிக்யூஸ் கிடையாது, ஃபுல்லாக வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு ஃபவுண்டேஷனில் வந்து பின்னாடி கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலே பார்த்தாலும் தெரியும் எப்படி ஆன்சரிங் பண்ணணும் அப்படின்றத. அண்டு நிறையா இது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஷின் பேங்காக பண்ணுறது இதுக்குன்னு இருக்குது. ஸோ அதை வாங்கி படித்தாதான் எப்படி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லது. நீங்கள் ஏதாச்சும் கிளாஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கேயே வந்து சொல்லுவாங்க எப்படி பண்ணுன்றதை. ஸோ அப்படி செல்ஃபாக படிக்கிறவங்க நீங்கள் தான் வாங்கி படிக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி நம்ம தலை எக்கனாமிக்ஸு பிஸ்னஸ்ஸு அண்ட் கமர்ஷியல் லா. எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் லா. ஸோ இது வந்து ஒரு லா பேப்பர்.
இல்லை எக்கனாமிக்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் லா இருக்குது. ஸோ இது ஒரு தியரி பேப்பர், கடைசி பேப்பர். ஓகே, இது சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குதுப்பா, ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ கிலோன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 8 புக்கு மட்டுமே எங்கே போட்டிருந்தாங்க கிலோ எவ்வளோன்னா எக்ஸாக்ட்லி இங்கே போட்டிருக்காங்க. எவ்வளோ கிலோஸ் பார்த்தீங்கன்னா 140 kgs. அப்பா, 140 கிலோ. ஓகே, இதை கொஞ்சம் ஓரமாக போட்டுருவோம். மாடியூல் 1, மாடியூல் 2. ஸோ 2 மாடியூல் இருக்குது. சரி, ஓகே. என்ன விஷயம்னா, நான் கம்பெனி செக்ரட்டரி படிச்சுட்டு இருந்தேன், புக்ஸ் வந்துருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நானே ஓப்பன் பண்ணியிருக்கலாம், நான் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் பார்சல் வந்தோடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்காம ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட காமிச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு முக்கியமான காரணம், இந்த புக்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, இதுதான் எவ்வளோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாமே வந்து ஈஸின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் அது ஈஸின்றதை தாண்டி படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மட்டுமே இவ்வளோ இருக்குது. ஒரு பேப்பருக்கு இந்த ஒரு புக்கு. மந்த்தும் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனானால வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்பாண்டாக இருக்குது, டேட்டே இல்லாமல் தள்ளி வச்சுருக்காங்க. அதுவும் இங்கே ஒரு மென்ஷன் பண்ண விஷயங்க தான். அண்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவோட எக்ஸாம் வந்து ஜூனில் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து டேட் சொல்லலை, அதை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் வந்து டேட் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம எப்போதுமே வந்து வெப்சைட்டோட கனெக்டில் இருங்க, நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் கனெக்டில் இருங்க, நோட்டீஸ் பாருங்கள் யார் சிஎஸ் படிக்கிறீங்களோ. அண்டு இன்னொன்று விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் இவ்வளோ பெரிய புக் இருக்குன்னா, இவ்வளோ புக்ஸ் இருக்குது, நீங்கள் மாடியூல் 1 மாடியூல் 2 தனித்தனியாக எழுதினாலும், ஸோ இவ்வளோ புக்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பிளானிங்கிற ஒரு பெரிய ரோல் இங்கே வந்து நடக்குது. அதுவும் இல்லாமல் கிளாஸ் போகாமல் செல்ஃப் ஸ்டடின்ற வந்து ஒரு விஷயம் வந்து ரீடிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தியரியாக எழுத போகிறீங்க. ஸோ இந்த தியரி எழுத போகும்போது உள்ளே அவ்வளோ மேட்டர்ஸ் இருக்கும். எந்த இடத்துலேருந்து கொஷின் வேணால் ஃபஸ்ட் டைம் நம்ம எழுத போகிறோம், எழுத போகும்போது நமக்கு வந்து எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ ஆல்ரெடி எழுதினாலும் அதே கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் கேட்பாங்க. எல்லா கொஷின்ஸும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வராது. ஒரு 20 கொஷின்ஸ், ஒரு 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும். ஸோ ஆனால் அது வந்து அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸே நம்ம பார்த்தா கூட பாஸ் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் ஒரு சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி ரிப்பீட்டட் கொஷின், அதனால தான் கொஷின் பேங்க் வந்து நான் பார்க்க சொன்னேன். கொஷின் பேங்க்கில் வந்து பார்த்தாலே தெரியும், ஒரு 5 வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ புக்கை பார்த்து பயந்துடாதீங்க, உள்ளே படிக்க போனீங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த சைஸ் பார்த்து பயந்துடாதீங்க. காமிக்கணும்னு ஒரு விஷயம், ஏன்னா இதை பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ இவ்வளோ தான் இருக்குது, ஸோ இதுதான் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியில் கூட சில பேர் எடுப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி இங்கே க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என்னென்ன புக்ஸ் இருக்குது, அந்த நம்ம வெறும் என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்காமல் இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். முயற்சிக்க தவறாதே. சந்திரகாந்த் சேனல் பேசிட்டோம், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசிட்டோம். நன்றி, வணக்கம்.